இதே எடப்பாடி பழனிசாமி சென்ற முறை 2-3 கார் மாதிரி போனார் என்ன சொன்னாங்க. அதையே அது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற பட்சத்தில் இப்போது அவர் ஒரு காரில் அமித்ஷா வீட்டிலேருந்து வரும்போது அவர் ஏன் முகமூத்த மூடிக்கணும், காரையே மாற்றிக்கலாமே. ஒரு கருப்பு கண்ணாடி போட்ட காரு அதில் அப்படி, அதாவது அமித்ஷாவை சந்தித்த போது நோஸ் கட் வாங்கினார்னு காட்டுறாங்க. இவங்க ஸ்டில்லாக தான் காட்டுறாங்க, விஷுவலாக காட்டலை. அதுவே ஒன்று. முழு விஷுவல் காட்டட்டும். முழுக்க அரசியலையே அன்றி நேரேட்டிவ் செட் பண்ணுறதுல திமுககாரங்க எட்டிக்காரங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை மாதிரி செய்கிறாங்களே தவிர இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஒருவேளை அதாவது நீங்கள் அமித்ஷா நிச்சயமாக கேட்டிருப்பார், ஓபிஎஸ்சி செங்கோட்டை எல்லாம் சேர்த்துக்குங்கன்னு. இவர் மறுத்திருப்பார். அப்போ மறுபடியும் அண்ணாமலை தலைவரை எதிர்பார்க்கலாம். அண்ணாமலையே பலமுறை சொல்லிட்டார், அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சின்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். அவர் ஒத்துக்கிட்டார். இவர் முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை மறுபடியும் தலைவராக வருவாரா இல்லையாங்கிறதும் PL சந்தோஷ் அது பாஜக கட்சியில் அண்ணாமலைக்கு அமித்ஷா இந்த யோசனை சொல்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி எதுக்கு நம்ம பிரிஞ்சு போனோம்னா உங்களுக்கு இன்ஃபார்மலாக கூட சொல்லியிருக்கலாம். அது இல்லை வேண்டாம், அது சரிப்பட்டு வராது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கலாம். இப்படிதான் இருக்க முடியும் தவிர அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார், அழுத்தம் கொடுத்துருப்பாரு, மிரட்டி இருப்பார். இவங்க சொல்கிறாங்க திமுக காரங்கள் கையில் பரம்பு வச்சு தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. டெல்லி போயிட்டு வந்ததன் பிறகு எடப்பாடி அவர்களுடைய அந்த ஒரு ஃபோட்டோ பெரிய லெவலுக்கு வைரலாக இருக்குது. அந்த முகத்தை மூடிக்கிட்டு வந்தார், கர்ச்சிஃபை வச்சு முகத்தை மூடிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ பெரிய லெவலுக்கு வைரலாக இருக்குது. சன் தொலைக்காட்சி தான் இதை ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அமித்ஷாவினுடைய வீட்டை விட்டு வெளியில் வரும்போது என்ன விஷயம்? 2 விஷயத்தை சொல்லணும். நீங்கள் சொன்ன அந்த தொலைக்காட்சி பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் ஒரு குழந்தையை கொஞ்சுவது போன்ற ஒரு நிகழ்வு. அதை விஷுவலாகவும் எடுத்திருக்காங்க, வீடியோவும் எடுத்ததாக நினைவு, ஸ்டில்லாகவும் எடுத்திருக்காங்க. அந்த குழந்தையை கொஞ்சும்போது தன் உதடு அந்த குழந்தை மீது படாத சூழல் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து குழந்தையை முத்தமிட தவிர்த்த ஜெயலலிதான்ற மாதிரி போட்டாங்க. தான் எனக்கே நினைவு. அப்போ நான் சொல்கிறது 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு. அது ஸ்டில்லு தான். அதே போல் இப்போது எடப்பாடி பழனிசாமி கர்ச்சிஃபை மூடி இருப்பதோ ஒரு ஸ்டில் ஃபோட்டோ தான், விஷுவல் அல்ல. விஷுவலில் ஒரு கண்டினியூட்டி தெரியும் ஒன்று. 2வது, அப்படியே இருந்தாலும் இதே எடப்பாடி பழனிசாமி சென்ற முறை 2-3 கார் மாதிரி போனார் என்ன சொன்னாங்க. அதையே அது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற பட்சத்தில் இப்போது அவர் ஒரு காரில் அமித்ஷா வீட்டிலேருந்து வரும்போது அவர் ஏன் முகமூத்த மூடிக்கணும், காரையே மாற்றிக்கலாமே. ஒரு கருப்பு கண்ணாடி போட்ட காரு அதில் அப்படி, அதாவது அமித்ஷாவை சந்தித்த போது நோஸ் கட் வாங்கினார்னு காட்டுறாங்க இவங்க ஊடகத்தில். அவர் ஊடகத்தை பார்க்க தவிர்த்து விட்டார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு கணக்கு போட்டு புதுசாக ஒரு நேரேட்டிவ் அழகாக செட் பண்ணுறாங்க. செட் பண்ணவங்க ஸ்டில்லாக தான் காட்டுறாங்க, விஷுவலாக காட்டலை. அதுவே ஒன்று. முழு விஷுவல் காட்டட்டும் ஒன்று. 2வது, அப்படியே எடப்பாடி நோஸ் கட் வாங்கிட்டு போனான்னா வேறு காரில் போகிறாரு, கிளாஸ் கருப்பு கண்ணாடி போட்ட காரில் போகிறாரு, இல்லை வேறு ஏதாவது வகையில் சென்ற முறை ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 2-3 காரில் போனார்ல, அந்த மாதிரி ரகசியமாக தப்பிச்சு போயிருக்கலாம்ல. ஏன் இப்படி தெரியும்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்லில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கர்ச்சிஃபால் துடைக்கும் போது ஒரு பகுதி மறைச்சிருச்சு. நான் பார்த்தேன் அந்த காட்சி. துடைக்கிறத ஒரு ஸ்டில்லை ஃபோட்டோ எடுத்து நேரேட்டிவ் செட் பண்ணுறேன். இது திமுகவுக்கு கைவந்த கலை. திமுகவினுடைய ஐடி விங் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதானே தவிர அது ஒரு பெரிய அமைச்சர் ரகுபதி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா, முகத்தை மறைச்சிட்டு தான் வெளியில் வரணும், வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். அது கமெண்ட்டு. நான் கூட சொல்லுவேன், ஐயோ ஓடி வந்துட்டார், அவசரமாக போயிட்டார், ஏதோ வாங்கிக்கிட்டு டோஸ் எடுத்துக்கிட்டார், அமித்ஷா கையில் பரம்பு எடுத்ததாகவும் நம்மளே நேரேட்டிவ் செட் பண்ணலாம். அதெல்லாம் அப்படி பேசினீங்கன்னா, ஏதாவது ரைடு வந்தால் உதயநிதி மு.க. ஸ்டாலின் நேராக போய் பார்க்குறாரு அமித்ஷாவை, காரணமே இல்லாமல் போய் பார்க்குறாரு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இவங்க சொல்லுவாங்க இல்லை, போய் காலில் இடி ரைடு உடனே காலில் விழுறாரு, சிபிஐ ரைடு அதனால் போய் அங்கே சமரசம் பண்ணுறாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா. அதே தான் இவங்க சொல்கிறது சரின்னா அது சரி, அது சரின்னா இது சரி, அப்படி எடுத்துக்குங்கணும். அரசியல் இதெல்லாம் முழுக்க அரசியலையே அன்றி நேரேட்டிவ் செட் பண்ணுறதுல திமுககாரங்க எட்டிக்காரங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது.
அதை மாதிரி செய்கிறாங்களே தவிர இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஒருவேளை அதாவது நீங்கள் அமித்ஷா நிச்சயமாக கேட்டிருப்பார், நீங்கள் ஓபிஎஸ்சி செங்கோட்டை எல்லாம் சேர்த்துக்குங்கன்னு. இவர் மறுத்திருப்பார். ஏன்னா நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இது எதோட தொடர்புபடுத்தி பார்க்குறேன்னா, டெல்லிக்கு பயணம் செல்வதற்கு முந்தைய தினம் அண்ணா பிறந்த நாள் விழாவில் இதே எடப்பாடி சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்கணும், அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம்னு சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி எல்லா விஷயத்திலும் நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் சில விஷயங்களும் உறுதியாக இருக்கார். அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணி இதனால் கூட்டணி முறிஞ்சு போய் அதில் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தான். இது புதுசு கிடையாது. எப்போவுமே இதுக்கு முன்பு அப்பப்போது அமித்ஷா கூட்டணியில் இடையில் கூட்டணி முறிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்த காலத்தில் கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா சென்னைக்கு வரும்போதெல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அதால் அப்போலாம் நல்லா கவனிக்கணும், அப்போலாம் பாஜக அறுதி பெரும்பான்மை பலத்தோடு இருந்தது. இப்போ 2 கட்சி தயவில் ஆட்சி நடத்துது. ஸோ இவங்களுக்கு தெரியும், எந்தாலும் அப்போவே எதிர்த்து கருத்துக்களை சொன்னவங்க இப்போ சொல்லுவாங்க. நான் பெருசாக அதை ஒரு இஷ்யூவாகவே நினைக்கல. அமித்ஷா கேட்டிருப்பார், இவர் முடியாதுன்னு இருப்பார், சரின்னு விட்டுருப்பார். ஏன்னா அமித்ஷாவே இங்கே வந்து தெளிவுபடுத்திட்டார், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் இன்டர்னல் பார்ட்டி, கட்சியினோட உள் விவகாரத்தை தலையிட பாஜக விரும்பவில்லைன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. மேபி இது ரிக்வெஸ்ட்டாக கூட இருக்கலாம். அது ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் சாரி சார் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்போம், அவ்வளோதானே தவிர இது முகத்தை மூடிட்டு வந்தாங்கன்னா சரி, அப்படியே முகத்தை மூடினதாக கண்டுபிடித்து சொன்னவர்கள் ஏன் அவர் முகத்தை மூடினான்ட்டு காரணத்தை சரியாக சொன்னாங்களா? ரைட், அவங்க சைட்லேயும் இது சொல்லலை. நான் என்ன இவர் சொல்கிறதையே ஒத்துக்கிறேன், திமுகவோட நேரட்டிவே ஒத்துக்கிறேன். முகத்தை மூடிட்டு ஏதோ குற்றவாளிகள் பல்வேறு ஊழல் புகார் குற்றச்சம்பவங்களில் வேனில் ஏறும்போது முகத்தை மூடிவாங்கல்ல, அந்த மாதிரி மூடினதாக இவங்க கற்பிதம் பண்ணிக்கிட்டா கூட என்னன்னு சொல்லுங்கள். அமித்ஷா என்ன பேசுகிறார் உங்களுக்கு தெரியுமில்ல, எடப்பாடி கட்சி மூடினான். அமித்ஷா என்ன சொன்னார் அதை சொல்லுங்கள். இவங்களுக்கு தான் சோர்சஸ் எல்லாம் நிறைய உண்டு. ஆக இது முழுக்க நேரேட்டிவ் செட் பண்ணுறதில்ல. முன்னெல்லாம் வார்த்தைகளாக நேரேட்டிவ் செட் பண்ணாங்க, இப்போ காட்சிகளில் நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. யார்? திமுக. அதுதான் ஐடிவிங்க சொன்னது விளக்கம் அண்ணா திமுகவின் ஐடிவிங்க சொன்னது சரியான விளக்கமாக நான் பார்க்கிறேன். அண்ணாமலையை பற்றி ஏதாவது டாக் போயிருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நேற்று வந்து PL சந்தோஷ் அண்ணாமலையினுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு பாஜகவினுடைய மீட்டிங்க்கு வந்து அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏதாவது அண்ணாமலையை பற்றி ஏதாவது எடப்பாடி அமித்ஷா மீட்டிங்கில் இல்லை, அது இருக்கிறது சாத்தியக்கூறு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையே வந்து GK மூப்பனார் நினைவு நாளில் நடந்த நிகழ்ச்சியில் பின்னாடி இருந்து அண்ணாமலையை கூப்பிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு என்னமோ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான மோதல் முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுறேன். பக்கத்துலேருந்து பேசுகிறாரு, பின்னாடி இருந்து அண்ணாமலை கூப்பிட்றாரு. அப்போ மறுபடியும் அண்ணாமலை தலைவரை எதிர்பார்க்கலாம். அண்ணாமலையே வந்து பலமுறை சொல்லிட்டார், அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சின்னு சொல்லிட்டார் முதலமைச்சர்னு. அவர் ஒத்துக்கிட்டார், இவர் முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை மறுபடியும் தலைவராக வருவாரா இல்லையாங்கிறதும் PL சந்தோஷ் அது வந்து பாஜக கட்சியில் அண்ணாமலைக்கு ஒரு மன வருத்தம் இருப்பதாக நான் அறிகிறேன். அவருக்கு எதிராக பாஜகவில் சில சக்திகள் அல்லது அண்ணாமலை தலைவராக இருந்தபோது ஓரங்கட்டப்பட்ட அல்ல ஒதுக்கப்பட்ட சக்திகள் இப்போது அண்ணாமலைக்கு எதிரான சில சதி வலைகள் பின்னுவதாக பல்வேறு செய்திகள், தகவல்கள், வதந்திகள் வருகின்றன. தேசிய அளவிலேருந்தே ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இந்த மன வருத்தம், மனத்தாங்கல் அண்ணாமலைக்கு இருப்பதாகத்தான் நாம் புரிஞ்சுக்கிறோம். அதை சமாதானப்படுத்த எல்லாம் கவலைப்படாதீங்க, வாங்க நீங்கள் நம்மால் தான் அப்படின்னு PL சந்தோஷ் அவரை கூட்டு வராரு. காலையில் நேற்றைய தினம் காலையில் வராத அண்ணாமலை அக்கறையில் பாஜக கூட்டத்துக்கு, சிந்தனையாளர் கூட்டத்துக்கே காலையில் வராத அண்ணாமலை மதியம் வந்தார். ஸோ சமாதான முயற்சி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கே தவிர இதெல்லாம் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. என்ன எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான பிரச்சனை முடிந்து விட்டது, அது இல்லை. இப்போ வேறு அதிமுகவில் இருக்கிற வேறு பிரச்சனை, அது பற்றி ஒன்றும் விவாதித்திருக்கலாம். ஆனால் எடப்பாடி வழக்கம் போல் தன்னுடைய நிலைப்பாட்டை, உறுதியான நிலைப்பாட்டை தெரிவித்திருப்பார். இப்போது இந்த மீட்டிங் எதை உணர்த்த வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. அமித்ஷா அழைப்பின் பேரில் தான் எடப்பாடி போனதாக நமக்கு தெரிய வருது. ஏனென்றால் அமித்ஷாவுக்கு ஏதோ அதிமுகவில் ஏதோ உள்கட்சி பிரச்சனை வந்துன்னா தேர்தலை பலவீனப்படுத்தி விடுமோ,
கூட்டணி வெற்றி வாய்ப்பை பலவீனப்படுத்தி விடுமோ என்ற கவலை அவருக்கு இருக்கும், நியாயமானது. அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கும் இதை எப்படி சமாளிக்கலாம் என்று தெரிந்து கொள்வதற்கும் அவரும் சில கேள்விகளை கேட்டிருக்கலாம். எடப்பாடி தன் கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அப்போது அமித்ஷா இந்த யோசனை சொல்கிறேன், ஏற்கனவே இந்த மாதிரி எதுக்கு நம்ம பிரிஞ்சு போனோம்னா உங்களுக்கு இன்ஃபார்மலாக கூட சொல்லியிருக்கலாம். அது இல்லை வேண்டாம், அது சரிப்பட்டு வராது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கலாம். அப்படி தான் இருக்க முடியும் தவிர அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார், அழுத்தம் கொடுத்துருப்பார், மிரட்டி இருப்பார். இவங்க சொல்கிறாங்க திமுக காரங்கள் கையில் பரம்பு வச்சு ராய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஒன்று இருக்காது. பார்த்துருப்பார் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஏன்னா தேமுதிக இன்னும் நமக்கு உள்ளே வரல, பாமக இன்னும் பிரச்சனைகள் அப்படியே நீடிக்குது. சரி அதிமுக இது வந்துச்சுன்னா நம்ம கூட்டணி பாதிக்குமேன்ற கவலை பாஜகவுக்கு இருக்குது. அந்த கவலையை சரி இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் சொல்லுங்கள், ஒரு என்னன்னு சொல்லுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதுதான், தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரியல் ஒன் அலைவேஸ்க்கு நெஞ்சார்ந்த நன்றி.